வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, யூனிகோட்னா என்ன, கீபோர்ட் லேஅவுட்னா என்ன, டிஃபால்ட்டாக விண்டோஸில் இருக்க ஃபாண்ட்டை நான் எப்படி ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறது, ஒரு டிராஃப்டில் போட்டோன்னா எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும், இதை மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். அண்டு ஒரு ஃபாண்ட்டுக்கான டைம் லைன் எப்போ வந்துச்சுன்றதை பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் இன்ஸ்கிரிப்ட்னா அது பார்த்தீங்கன்னா 1986 வந்துச்சு. விண்டோஸில் பார்த்தீங்கன்னா 2010 கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் தமிழ் 99 பார்த்தீங்கன்னா 2018 தான் விண்டோஸில் கொடுத்தாங்க. பட் 1999 ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். நெக்ஸ்ட் தமிழ் ஃபோனோட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2018 விண்டோஸ் 10 அடுத்த அப்டேட்டில் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்க லாங்குவேஜ் பேக். ஸோ ஓகே, இது எல்லாமே இந்த லாங்குவேஜ் செட்டிங்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகே, நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த கேரக்டர் மேப்பிங் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சிம்பிள். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் சர்ச்சில் போயிட்டு கேரக்டர்னு அடிக்கிறேன். கேரக்டர் மேப்பிங் ஓப்பன் ஆகுதுங்களா? கேரக்டர் மேப்னு ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஏதோ ஒரு லாங்குவேஜோட ஏரியல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது எனக்கு யூனிகோடா இல்லையா அப்படின்னு தெரியணும்னா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? இது இங்கிலீஷ், ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் இது யூனிகோட் தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த கேரக்டர் மேப்பிங் என்னன்னா, இப்போ நான் என்னு கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாட்டின் கேபிட்டல் லெட்டர் என்னு வருது பாருங்க. ஸோ எதை கிளிக் பண்ணுறனோ அது என்னன்றது வந்துடும். இப்போ லதா ஃபாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு செக் பண்ணுவோம். லதா ஃபாண்ட் வந்துருச்சு. ஓகே, இப்போ ஒயின்னு கிளிக் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா லாட்டின் கேபிட்டல் லெட்டர் ஒயின்னு வருது. இன்கேஸ் அது யூனிகோடு நம்ம என்ன வரும்னா ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் டெக்ஸ்ட் எல்லாமே இருக்குது. இப்போ நான் ஆவை கிளிக் பண்ணுறேன். நம்ம கீழே எப்படி வரும்னா தமிழ் லெட்டர் ஏ அப்படின்னு வருது பார்த்தீங்களா, U+0B85. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிகோட் டெக்ஸ்டோட ஃபார்மேட் இதுதான். ஓகேங்களா, இந்த ஃபார்மேட்டில் தான் ஆக்சுவலி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அக்சன்ட் மாடிஃபயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ பார்க்குற லேட்டஸ்ட் எமோஜிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் போடுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த யூனிகோடில் கொண்டு வருவாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த தம்ஸ் அப் சிம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கின் டோன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அக்சன்ட் மாடிஃபயர்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு யூனிகோட் இருக்கும், அது கூட பார்த்தீங்கன்னா கோட் பாயிண்ட்ஸ் லிங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த கோட் பாயிண்ட்ஸ் கூட இந்த அக்சன்ட் மாடிஃபயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இது எல்லாமே பேக்ரவுண்டில் நடக்கிற விஷயங்கள். நீங்கள் ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா வாட்ஸ்அப்பில், அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடக்கும். எல்லாமே யூனிகோடில் தான் வரும். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏன்னு கொடுக்குறேன். தமிழ் லெட்டர் ஈன்னு வருது பாருங்க. இப்போ தா கிளிக் பண்ணுறேன், தமிழ் லெட்டர் டிஏன்னு வருது பாருங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சோம் உங்களுக்கு இந்த கேரக்டர் மேப்பிங் எப்படி பண்ணியிருப்பாங்க, எப்படி நடக்குதுன்றது ப்ராசஸ்க்காக. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா என்ஹெச்எம் ரைட்டர்னாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒர்க் ஆகலை, எனக்கு இது ஓப்பன் ஆகலை, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்ட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ சிம்பிள் லாஜிக்கில் எப்படி அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணலாம் சொல்கிறேன் பாருங்கள். நான் எதுக்கு என்ஹெச்எம் ரைட்டர் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஃபாண்ட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபாண்ட்டை விட்டுருங்க. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், சன்டாமி. ஓகே, சன்டாமியில் நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் என்ன டைப் பண்ணுறேன்னா பார்க்காதீங்க, சன்டாமியோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஏதோ ஒன்றா இருக்கட்டும், சன்டாமியிலே இருக்கு. டைப் பண்ணால் எனக்கு வரல பார்த்தீங்களா. ஸோ இது என்னன்னா, இப்போ லதான்னு வைக்கிறேன். லதா ஃபாண்ட் தமிழில் வச்சேன், டைப் பண்ணால் வரல. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்ஸுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டோட கேரக்டர் மேப்பிங் மாறி இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டைல் மாறி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் அந்த ஃபாண்ட்டில் நடக்கும். ஸோ எல்லா தமிழ் ஃபாண்ட்டுமே யூனிகோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லா தமிழ் ஃபாண்ட்டும் யூனிகோட் கிடையாது. அப்போ டிஃபால்ட்டாக எல்லா தமிழ் ஃபாண்ட்டும் யூனிகோடில் டைப் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா ஆகும். இது எதுனா இன்பில்ட்டாக வரக்கூடியது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வரும். இது எல்லாமே யூனிகோட். இது இல்லாமல் நான் வெளில யூஸ் பண்ணுற எல்லா ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா யூனிகோட் கிடையாது. தமிழ் ஃபாண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வானவில் ஔவையார் இருக்குது, லதா இருக்குது, பாமினி இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஜயா இருக்குது, ஏகப்பட்ட ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்றும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேக்கேஜ் டெவலப் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே யூனிகோடாக கேட்டிங்கன்னா சிலது யூனிகோட், சிலது யூனிகோட் இல்லை.
அப்படி யூனிகோடாக இருக்கிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த NHM ரைட்டர்ன்ற மாதிரியான சில டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஆகணும் நீங்கள். ஓகேங்களா, சில தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் தான் என்ன ஆகுதுன்னா நமக்கு யூனிகோடுன்ற ஒரு விஷயமே வருது. ஓகேங்களா, இப்போ யூனிகோட் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றதை பார்க்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதில் என்ன எரர்ஸ் வருது அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ரௌசர் போகிறேன். ஓகே ஃபைன். என்னோட ப்ரௌசர் போகிறேன். ஜஸ்ட் கூகுளாக இருக்கட்டும், எட்ஜ் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. NHM ரைட்டர் அப்படிங்க டைப் பண்ண போதே பார்த்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. NHM ரைட்டர் டவுன்லோட்னு ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள். இண்டிக் லேப்ஸ்னு வந்துருச்சு பார்த்தீங்களா, ஃப்ரீ டவுன்லோட்னு. இதுலேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய வெரைட்டி ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் எதில் இருந்து வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு கொடுத்துறேன், லிங்காக கொடுக்குறேன், அப்படிலாம் QR கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அப்படிலாம் பெட்டர் நான் என்ன பண்ணிடுறேன்னா, எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே நான் வந்து ஒரு டிரைவில் போட்டுட்டு அதோட லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். வேணுன்றவங்க நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் எனக்கு இங்கே என்ன வருதுன்னா NHM ரைட்டர் 2.9 அப்படின்னு வருது. கீழே டவுன்லோட்னு வருது. ஐ எம் நாட் அ ரோபோட். ஆக்சுவலி எதுக்கு இந்த நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா கேட்கும், ஐ எம் நாட் அ ரோபோட்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி வந்து சைட்டை வந்து நிறைய அட்டாக்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ வந்து நம்ம தான் ஒரு ஹியூமன் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க, அந்த சைட்டை வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, அது செக் பண்ணுறது தான். நான் டிக் அடிக்கிறதுல எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த கேப்சா வருது பார்த்தீங்களா, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்சா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலதை பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் கேட்டு நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிக்சர் கொண்டு போய் கரெக்டாக அந்த பிளேஸில் வைக்கிற மாதிரி இருக்கும். சைக்கிள் எது, கார் எது, பஸ் எதுலாம் கேட்டுட்டு இருக்கோம், நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இதை மாதிரி கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒன்ஸ் நான் என்னோட மவுஸ் கர்சர் வந்து எந்த பேட்டர்னில் மூவ் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணும். நான் என்ன கேப்சா என்டர் பண்ணுறேன்றதை நோட் பண்ணும். எவ்வளோ டைமிங்கில் நான் என்டர் பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பேக் ஹேண்டில் ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்போ இன் கேஸ் ஆஃப் ரோபோட்னும் போது லீனியராக இருக்கும். பட் ஹியூமன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் முன்ன பின்ன இப்படி கொண்டு போவோம் இல்லைங்களா. ஸோ பர்ஃபெக்ஷன் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா கண்டுபிடிச்சிடும். ஐ எம் நாட் எ ரோபோட்னு நீங்கள் கிளிக் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் அந்த பேக் எண்டுக்கான ஒரு ப்ராசஸ். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஓகே ஃபைன். என்னோட டவுன்லோட்ஸ் எங்கே இருக்குது நான் பார்க்கணும். ஜஸ்ட் ப்ரௌசரில் Ctrl+J அழுத்தினீங்கன்னா எங்கன்றது வந்துடும். ஃபோல்டர் கொடுக்குறேன். NHM ரைட்டர் செட்டப் EXE இருக்கு இல்லைங்களா. EXEனா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஓகேங்களா, அது ஜஸ்ட் நான் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். அவருக்கு நான் என்டர் கூட அடிக்கிறேன். ஓகேங்களா, இது மாதிரி எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷன் சில சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லுது. அது ஓகேவா அப்படின்ட்டு எஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, எனக்கு என்ன வருது, நீங்கள் ஆல்ரெடி வந்து NHM ரைட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். செட்டப் விசார்ட் வரும். நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட், ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. எந்த இடத்துல வந்து எனக்கு சேவ் ஆகுன்றது வரும். நெக்ஸ்ட் கொடுப்பீங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, பெட்டர் நான் உங்களுக்கு காமிச்சிடறேனே. அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டே உங்களுக்கு காமிச்சிடறேன். உங்களுக்கு ஒரு பெட்டரான வியூ. நோ ப்ராப்ளம். எஸ் கொடுக்குறேன். ஓவர் ரைட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட் கொடுக்குறேன். யாருமே தான் எப்படியும் நம்ம படித்து பார்க்க மாட்டோம். அதனால் நிறைய விஷயங்கள் போடுவாங்க. நம்ம டேட்டாவெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம், ப்ராசஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம எப்படியும் கூட படிக்க மாட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை லாங்குவேஜ்னு கேட்குது இல்லைங்களா.
லாங்குவேஜ் 11 லாங்குவேஜ் 11 to 12 நியர்லி. இப்போ தமிழ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். டெஸ்க்டாப் ஐக்கன் வந்து ஓப்பன் பண்ண மாட்டேங்குது. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் சிம்பிள் லாஜிக் என்னென்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வர தான் அக்செப்ட் கொடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ லான்ச் பண்ணுமான்னு கேட்குது. NHM ரைட்டர் லான்ச் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. ஓகே ஃபைன், நான் கிளிக் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு எங்கேயுமே ஓப்பன் ஆகலையே NHM ரைட்டர். நான் அகைன் டபுள் கிளிக் பண்ணுறேன், ஜஸ்ட் எனக்கு பிளிங்க் ஆகிட்டு போயிடுச்சு, எங்கேயுமே ஓப்பன் ஆகலையே. அப்படின்னா NHM ரைட்டர் எங்கே இருக்குன்னா, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் ட்ரே இருக்கு இல்லைங்களா, இந்த டாஸ்க் பாரில் இங்கே நோட்டிஃபிகேஷன் ட்ரே இருக்குல்ல, இதுக்குள்ளே இருக்கும் எனக்கு NHM ரைட்டர். ஓகேங்களா, இந்த பெல் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். இதை என்ன பண்ணுவோன்னா, எனக்கு ஒரு வேர்ட் ஃபைல் டைப் பண்ண போகிறேன்னும் போது இது ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது கிரே கலர் இருந்துச்சுன்னா இப்போ எனக்கு ஆஃபில் இருக்குது NHM ரைட்டர். இப்போ நான் ஆன் பண்ணேன்னா எனக்கு என்ன கலரில் வந்துடும்னா எல்லோ கலரில் வந்துடும். ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி எனக்கு என்னென்ன விஷயங்கள் வருதுன்னா நிறைய அதில் வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ மேப் ஆஃப்னு வருது. நெக்ஸ்ட் தமிழ் 99 யூனிகோட் இருக்குது, தமிழ் ஃபோனோட்டிக் யூனிகோட் இருக்குது, ஓல்டு தமிழ் டைப் ரைட்டர் டெக்ஸ்ட் வருது, பாமினி வருது, இன்ஸ்கிரிப்ட் வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது எனக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வச்சுட்டு அந்த செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கர்சர் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு NHM ரைட்டரை ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இது நோட்டிஃபிகேஷன் ட்ரேக்குள்ளே இருக்குங்களா, அதை ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ட்ராக் பண்ணி இங்கே பின் பண்ணி வச்சிடணும். என்ன ஆகும்னா, வேர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு ஃபாண்ட்டில் இருக்கும். இப்போ நான் தமிழ் ஃபாண்ட்டே இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து நான் என்ன ஃபாண்ட்டை நெக்ஸ்ட் என்ட்ரு அடிச்சு யூஸ் பண்ணணும், அதே ஃபாண்ட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், லத்தான்னு இருக்குது மேலே. இப்போ என்ட்ரு அடித்தேன்னா நெக்ஸ்ட் லத்தாவில் தான் கண்டினியூ ஆகும். இது தமிழ் ஃபாண்ட்டுன்னும் போது பிரச்சனை கிடையாது எனக்கு. இப்போ நான் இங்கிலீஷ் ஃபாண்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், என்ட்ரு அடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த இங்கிலீஷ் ஃபாண்ட்டுக்கானது கரெக்டாக எனக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது லதா ஃபாண்ட்டில் வரும். ஓகே ஃபைன், இது எல்லாமே லதா ஃபாண்ட். இப்போ கேலிப்ரேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ட்ரு அடிக்கிறேன், அப்போ எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கேலிப்ரேன் தான் வரும். இப்போ NHM ரைட்டர் ஆன் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், பாமினின்னு செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, நான் பாமினின்னு செட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு மேலே ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா விஜயான்னு வருது. அப்போ இது விஜயா ஃபாண்ட்டில் டைப் ஆகுது இல்லை பாமினியில் டைப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஃபாண்ட்டை நீங்கள் கண்டுக்காதீங்க, ஜஸ்ட் இக்னோர் தட். என்னன்னா மேலே என்ன இருந்தாலும் அதோட ஸ்டைல் மட்டும்தான் அப்ளை ஆகுமே தவிர்த்து நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே இப்போ பாமினியோட லே அவுட்டில் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எப்பவுமே என்ன பண்ணேன்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே போட்டுருக்கேன். நான் இங்கே கொடுத்துருவேன், எனக்கு சிம்பிள் கிடந்துங்களா, பின் சிம்பிள் அவ்வளோதான். இப்போ என்ன ஆகுனா ஒரு சில டைம் NHM ரைட்டர் வந்து ஆஃப் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். நீங்கள் ஆன் பண்ணி வச்சு தான் டைப் பண்ணுவீங்க, ஆஃப் ஆகும். அது என்ன மாதிரி சினாரியோஸ்ன்ற சொல்கிறேன். ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், 2-3 டெக்ஸ்ட் நீங்கள் கலந்து டைப் பண்ணியிருப்பீங்க 2-3 ஸ்டைலில். அப்போது ஏதாச்சும் ஒரு இங்கிலீஷ் ஒரு ஃபாண்ட்டோட அது கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுக்கு சப்போர்ட் ஆகாத ஒரு ஃபாண்ட் கூட நீங்கள் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ அது மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது. இஷ்யூஸ்ன்றதை விட இது வேர்டோட ஒரு டிஃபால்ட்டான ஒரு கண்டிஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துட்டேன். மேலே எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. நீங்கள் மேலே சேஞ்ச் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் பாமினின்னு கிளிக் பண்ணிட்டேன். அகைன் பார்த்தீங்கன்னா நான் இப்போ டைப் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே வருது. இப்போ விஜயான்னு இருந்துச்சு, ஃபைன். இப்போ நான் வேறு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேனே, என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா. மருதம்னு வச்சுட்டேன். இப்போ நான் டைப் பண்ணுறேன், எனக்கு அதே பாமினியோட கீபோர்ட் லேஅவுட்லேயே தான் எனக்கு டைப் ஆகுது. ரெஸ்பெக்ட் ஆஃப் இந்த ஃபாண்ட்டோட ஸ்டைலு எனக்கு இது இப்படி தான் டைப் ஆகுது. ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு ஃபாண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டைல் மாறுது, அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது தவிர்த்து அதோட லே அவுட் சேஞ்ச் ஆகலை. ஸோ இங்கே எனக்கு மேலே எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் நான் அதை நான் இக்னோர் பண்ணிடலாம். நாங்கள் NHM ரைட்டரில் என்ன ஃபாண்ட்டு கொடுக்குறனோ அதுதான் டைப் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு கிளாரிட்டியாக இருந்துக்கணும். ஓகேங்களா, ஓகே. நான் எந்த ஃபாண்ட்டுக்கு எதை நான் டைப் பண்ணுறது, இப்போ நான் 99 வச்சுட்டேன், டைப் பண்ணுறேன். ஓகே ஃபைன், 99 டைப் ஆகுது எனக்கு. நோட்டுக்கு வச்சிட்டேன். ஓகே ஃபைன், வருது. ஃபுல் டைப் ரைட்டர்
பாமினி கொடுக்குறேன். டைப் ஆகுது. தமிழ் இன்ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். டைப் ஆகுது. நான் இங்கே ரேண்டமான விஷயங்கள் டைப் பண்ண ஜஸ்ட் இக்னோர் பண்ணுறேங்க. ஆக்சுவலி என்னன்னா ஒரு ஃபாண்ட்டையும் நான் செக் பண்ணுறேன், எனக்கு டைப் ஆகுது. ஓகேங்களா, அந்த கீபோர்ட் லேஅவுட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைப் ஆகுது. ஸோ எனக்கு மேலே இருக்க எந்த ஒரு ஃபாண்ட்டோட ஸ்டைல் எதுவும் சேஞ்ச் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதை மாதிரி உங்களுக்கு என்ன ஃபாண்ட் சப்போர்ட் ஆகும், உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் 99 இருக்கட்டும், தமிழ் ஃபோனோட்டிக்காக இருக்கட்டும், இன்ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் யூனிகோட் தேவையே இல்லை. டிஃபால்ட்டாகவே விண்டோஸில் கொடுத்துட்டாங்க. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ NHM ரைட்டரில் இவ்வளோ விஷயங்கள் டைப் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. ஓகே ஃபைன். இப்போ NHM ரைட்டரை ஆஃபில் வச்சு நான் டைப் பண்ணுறேன். எனக்கு வரதான் செக் பண்ணி பார்த்துலாமா ஆஃபீஸில் ஒரு டிராஃப்டில். ஓகே ஃபைன். இப்போ கீ மேப் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஆஃப் பண்ணிட்டேன். என்ன ஆகுது, கிரே கலரில் மாறிச்சு. ஓகேவா, சன்டாமி ஃபாண்ட்டில் அதே மாதிரி டைப் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன், வேறு ஏதாச்சும் வச்சுறேன். ஃபாண்ட் விஜயாவாக இருக்கட்டும், சம்திங் லைக் மருத மிச்சல் டைப் ஆகல. டைப் ஆகல. இன்கேஸ் நீங்கள் இப்போ பாமினின்னு வச்சிங்கன்னா கூட சரி, தமிழில் தான் டைப் ஆகும் உங்களுக்கு. ஆனால் அது வந்து யூனிகோட் கிடையாது. ஸோ அந்த ஒரு லாஜிக்காக தான் நான் இப்போ ஆக்சுவலி டைப் பண்ணி காட்டுறேன். செக் பண்ணிடலாமா இதை. ஸோ எனக்கு இந்த 3 ஃபாண்ட் இருக்குல்ல, இது ஆப்வியஸ்லி தெரியுது பார்த்தாலே. இது வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஸோ வந்து இது வந்து யூனிகோட் கிடையாதுன்ற நமக்கு நல்லா தெரியுது. அடிஷ்னலாக வந்து தமிழ் சாஃப்ட்வேர்ஸ் தமிழ் ஃபாண்ட் எதுவும் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கல. எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெட்டராக காட்டுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாமினி ஃபாண்ட்லாம் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணலை இதில். லெட் மீ செக். இல்லைங்க. ஓகே ஃபைன். சன்டாமியில் டைப் பண்ணியிருக்கோம், பத்தாவில் டைப் பண்ணியிருக்கோம், மருதமில் டைப் பண்ணியிருக்கோம். ஓகேவா, NHM ரைட்டர் ஆஃப் பண்ணி டைப் பண்ண ஃபாண்ட்டு மேலே இருக்கு எனக்கு. ஓகேவா, இப்போ இந்த ரெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, நான் யூனிகோட் ஃபாண்ட். அதாவது NHM ரைட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நான் தமிழில் டைப் பண்ணுது. இப்போ கீழே யூனிகோட் ஃபாண்ட்டு NHM ரைட்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு டைப் பண்ணுது. ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம பார்த்துலாம். ஓகேவா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு என்னோடய டிராஃப்ட்டுக்கு போகிறேன், எடிட் கொடுக்குறேன். டைம் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, யூ ஹேவ் டு லாக் இன் அகெயின். 73303. Files created. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்டிங்கில் சன்டாமியில் தமிழில் டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, தமிழில் டைப் பண்ண இந்த ஃபாண்ட்டு. பட் எனக்கு அங்கே எப்படி டிஸ்பிளே ஆகுது, ASGX இப்படி டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா. ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து இந்த ஃபாண்ட் கரெக்டாக வருது. ஓகே ஃபைன், யூனிகோட் தான் டிஃபால்ட்டாகவே, ப்ராப்ளம் இல்லை. இப்போ எனக்கு இந்த சன்டாமியில் நான் தமிழில் தான் டைப் பண்ணுறேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு.
ஸோ நான் இவ்வளோ நேரம் டைப் பண்ணது நான் ஒன்ஸ் NHM ரைட்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சரியாக பார்த்துருக்க மாட்டேன், டைப் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அது ஆஃப் ஆகிட்டு இருக்கும். ஃபைனலி எனக்கு வந்து பார்க்கும்போது ஜங்க் கேரக்டர்ஸாக வருது, NHM ரைட்டர் ஒர்க் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணணும்னா NHM ரைட்டரை இந்த நோட்டிஃபிகேஷன் ரைட்டில் இருந்து பின் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா, இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் டைமில் பார்த்துட்டோம், NHM ரைட்டர் ஓப்பன் பண்ணி டைப் பண்ண எல்லாமே பர்ஃபெக்டாக எனக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஓகே ஃபைன், உங்கள் சிஸ்டமில் கரெக்டாக வந்துருச்சு, எங்கள் சிஸ்டமில் கரெக்டாக வரலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, எனக்கு தெரியும், ஏன்னா நானும் நிறைய பார்த்துருக்கேன். என்ன ப்ராப்ளம்னா, சில டைம் இந்த NHM ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணாலே போதும் கரெக்டாகிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, டைப் பண்ணி பார்ப்பாங்க, வரவே வராது. நானும் இது வந்து பர்சனலாக நான் நிறைய எரர்ஸ் இதில் பார்த்துருக்கேன் நான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் சொன்னேங்களா இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் NHM ரைட்டர் ஆன் பண்ணி வைப்பேன், பாமினியன் தான் வைப்பேன், டைப் பண்ணுவேன், எனக்கு அப்படியே இருக்கும், டைப் ஆகாது. இதில் நான் எந்த ஃபாண்ட்டை நான் வச்சு செலக்ட் பண்ணாலும் எனக்கு டைப் ஆகாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறதா சிம்பிள், ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள், அப்ளிகேஷன் எக்ஸிட் கொடுத்து அகைன் ஓப்பன் பண்ணுங்கள், அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும். ஓகேங்களா, அப்படி இல்லைனா செட்டிங்ஸ் போயிட்டு இந்த இடத்துல எனக்கு யூஸ் ஆல்ட் கீன்னு வருது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது இதில் எந்த ஒரு செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் இது மாதிரி சேஞ்சஸ் பண்ணால் என்ன நடக்கும்னா அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஆகும், வேறு ஒன்றுமே இல்லை. கேட்குதுங்களா, அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஒன்று ஜஸ்ட் கொடுங்க, ஓப்பன் ஆகிடும். அகைன் எனக்கு சரியாக வரல அப்படின்னா அகைன் அதே மாதிரி செட்டிங்ஸ் போங்க, அவாய்ட் ஆல்ட் கீஸ்னா அதே ஆல்டர்னேட்டாக நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு டைப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா, ரெண்டாவது எரர் எனக்கு வந்து நான் டைப் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு டைப் ஆகலைன்னா அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா, இது புரிஞ்சிச்சுல? ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு விஷயம், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். அது எந்த கேசஸில் நடக்கும்னா, வேறு ஏதாவது ஃபாண்ட் இருந்துச்சுன்னா அப்போ நடக்கும். ஸோ அதனால் நான் அந்த நோட்டிஃபிகேஷன் ட்ரைலேருந்து கொண்டு வந்து பின் பண்ணி வச்சுறேன். ரெண்டாவது, அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த 2 ஃபால்ட் வரும். ஸோ இந்த 2 ஃபால்ட்டுமே இப்படி தான் ரெக்டிஃபை பண்ணணும் NHM ரைட்டரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் NHM ரைட்டர் என்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸை கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஆல்டர்னேட் சாஃப்ட்வேர் என்ன யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.